ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மாஞ்சோலை தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தற்போது செயல்படுத்தும் மறுவாழ்வு திட்டம் தொடர்பான விவகாரத்தை கூடுதல் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய மனுதாரர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாஞ்சோலை விவகாரத்தில் விரிவான மறுவாழ்வு திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட கோரி மாஞ்சோலையை சேர்ந்த ஜான் கென்னடி, அமுதா, சந்திரா ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் 700 குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் தோட்டத்திற்கான குத்தகை காலம் 2028ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி முடிவடைய உள்ளது. ஆனால் குத்தகை காலம் முடிவடைவதற்கு முன்பாகவே தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையில் எஸ்டேட் நிர்வாகம் ஈடுபட்டதால் தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வீதிக்கு வரும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான மறுவாழ்வு உதவிகளை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும். மாஞ்சோலை எஸ்டேட்டில் வசிக்கும் 700 குடும்பங்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி குடும்பத்தில் ஒருவருக்கு அங்கன்வாடியில் பணி மற்றும் மாற்றுப்பணி வழங்கும் வரை ஒரு குடும்பத்திற்கு மாதம் 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியுள்ளனர். இந்த மேல்முறையீடு மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சஞ்சய் பரேக், மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் கனவு இல்ல திட்டம் உள்ளிட்டவை செயல்படுத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்த நிலையில் மறுவாழ்வு திட்டம் தொடர்பாக எந்த விவரமும் இல்லை என்று கூறினார். இதையடுத்து மனுவை பரிசீலித்த நீதிபதிகள் மாஞ்சோலை எஸ்டேட் தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு இப்போது செயல்படுத்தி வரும் மறுவாழ்வு திட்டம் தொடர்பாக கூடுதல் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர்.